வெல்கம் டு ஷார்ட்ஸ் ஃபுட் vlog. வெல்கம் டு ஷார்ட். கைஸ் எங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்கா எங்க வந்திருக்கோம் தெரியுமா? கேகே நகர்ல காலிஃப்ளவரும் ப்ரோக்கலியும் சாப்பிட்டு கூட்டு வந்திருக்காங்க. ஆமா, இது வந்து தள்ளுவண்டி சீரிஸ் எபிசோட் 1. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அதாவது இனிமே இந்த எபிசோட்ல எல்லாமே வந்து தள்ளுவண்டியா தான் இருக்கும். தள்ளுவண்டியில பீஃப் பக்கோடா, தள்ளுவண்டியில பிரியாணி, இப்படி. சரி, பிஸ்மிலான்னு முதல்ல நம்ம காலிஃப்ளவர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன் வெஜிடேரியன்? நம்ம ஹரி வந்து ஏன் வெஜிடேரியனுக்கு வந்த இப்ப நீ? இல்ல, நான் இங்க காலிஃப்ளவர்ல பக்கோடா சாப்பிட்டுருக்கோம். ப்ரோக்லைன்ல பக்கோடா சாப்பிடணும்ல, அந்த ஒரு ஜோஸ்க்காக. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? வீட்டுல ப்ரோக்கலின் சாப்பிட்டா நாய் அழுறோம். அது அவங்க அதான் அம்மா போகும்போதே அம்மா குழம்புல போட்டு கொடுப்பாங்க. அம்மா போகும்போதே கேட்டாங்க, இந்த நாய் ப்ரோக்கலின் தின்னாரு, எங்க கூட்டு போகுது ஒண்ணு அப்படின்ட்டு. அங்க கூட்டு போயிட்டு வாங்கி கொடுப்பாமா. மைக் எங்க? தொலைநோக்கு பார்வையா உள்ள வச்சுப்பேன். என்ன மச்சா கேட்டா? ப்ரோக்கலின் என்னதுன்னு கேட்டேன். ப்ரோக்லைன் பச்சை கலர்ல இருக்கும் ஒரு மாதிரி. ப்ரோக்கோலியா? சரி ரைட். அவர் 12 மணிக்கு கடையை தச்சு ஒரு போய் வாங்க. மணி என்ன? மணி ஆகும் 10. நம்ம வடிவல் முன்னாடி நிக்கணும். அப்படியே அவர் போயிடுவாரு. தம்பி அடுத்த நாள் வந்துட்டு தம்பி இந்தாப்பா ப்ரோக்கலின் அன்னைக்கு ஆர்டர் பண்ணல. சரி போய் வாங்குவோமா? போலாம். மேட்ரு என்ன தெரியுமா? இங்க பொடி தான், சீக்ரெட் பொடி. நம்ம லேட்டா வந்ததுனால ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா மணி 10 கிட்ட ஆக போகுது. அதனால காலிஃப்ளவர்லயே மாவு பவுட்ரு இப்படிதான் இருக்குமா? அப்படியா? ஆனா அவர் சொன்னாப்ல, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, மாவு இல்ல நம்ம கிட்ட. வேற லெவலு மசாலா மேட்ரு. அந்த ஆனியன் மசாலா மாதிரி இருக்கு. ஹரி. ஆஹா, அது என்னன்னே தெரியல பாரு. நம்ம கூட வரவங்களா என் மூஞ்ச மறைக்கிறது வேலையா வச்சிருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வேற லெவலு இருக்கா? நல்லா இருக்குல்ல? இதை போய் வேணாங்கிறாங்க வீட்டுல கேட்டோம். சிக்கன் பக்கோடா வேணா வாங்கிட்டு வாங்குறாங்க. அருமை தெரியல. இப்ப அடுத்து பொக்கலை டேஸ்ட் பண்ணும் போது தான் எனக்கு இப்ப மேட்ரே இருக்குது. தவசி வார்த்தை மாறினாலும் மாறலாம், ஆனா சிக்கன் வாசம் மாறாது. பேசவே வார்த்தை இல்லப்பா. சரியான கூட்டம். காலை 4 மணிக்கு, சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மதியம் 4 மணிக்கு கடை ஆரம்பிச்சிடும். நைட்டு 12 மணிக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு சீக்கிரம் மூடுறாங்க. காலையில ஆயிடுச்சு. நான் விடுங்க நேற்றுக்குமே செம்ம கூட்டம். திருப்பி காடு வந்துட்டே தான் இருக்காங்க ஆளுங்க. காலி ஆனா இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க. ஒரு கடை இருக்குன்னு அடையாளமே இல்லை, ஆனா கடையை ஆளுங்க வராங்க. அதான் ஹைலைட். கரெக்டாக இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷீட் ஒன்று இருக்கும். அது நாங்களே வந்து ஆப்போசிட்ல ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. அதான் நினைச்சோம் நாங்கள் வந்தோன்னே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் திருப்பிக்கிட்டு மறுபடியும் பார்த்தாக்கா இங்கே இருந்துச்சு. மிஸ் பண்றாங்க. பட்டான ஸ்பாட்டு. இங்கே மேட்ரு தெரியுமா? வாழை வச்சு போடுறாங்க. நியூஸ் பேப்பரு, பாலித்தீனு. எங்க பாக்ஸரு? எங்க பாக்ஸருங்க? பாக்ஸர் போயிட்டு ப்ரொஃபைல் வாங்க போயிருக்காரு. அவர் பாக்ஸ் சும்மா பார்க்க போயிருக்காரு. யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவே? அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. ஐயா வாங்க ஐயா. வாங்க பாக்ஸர். என்னையா பயங்கரமா கொண்டு வரீங்க? அதே மாதிரி ஐயோ அப்படி இப்படி பேசுங்க கொஞ்சம். இது பிளைனா விட்டா என்ன இது பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு. மச்சான் பொடி பொடியும் அதே மாதிரி கொண்டு வந்து இட்லி பொடி மாதிரி வச்சிருக்காரு. ஏய் நம்ம லேட்டா வந்துட்டோம்டா மச்சான். இந்த இதுல இருந்து பத்துவா. சரி இப்ப இவ்வளவு போட்டோம் போனதுனாலதான் இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு. மச்சான். எனக்கு இப்ப இது திங்க தான்டா ஈகரா இருக்கு. எப்படி இருக்கும்னு டேஸ்ட் நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம அது நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? கசகுது. ஆமாண்டா. பட் ஆனா நீங்க போய் ஜிம்முக்கு போறீங்களா, இது நல்லது சாப்பிடுங்க. எப்படி இருக்கும்னு நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சாப்பிடுங்களேன். நான் ஏன் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இல்ல எனக்கு என்னன்னா காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு. அந்த ஒரு பச்சை வாசனை இருக்கு. பச்சை டேஸ்ட் இருக்கு. அது ஒரு மாதிரி தள்ளுன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி போக மாட்டேன். இது நிக்குது. ஏன் அடுத்த வாய் போடணுமான்னு ஒரு மாதிரி யோசனையா. ஏன் நிக்குதுன்னா இது வாங்கி வாங்கி சாப்பிட்டு பழகுனது. வேணா வாங்கிக்கிறா. அப்படி இல்ல,
இல்ல வாங்க ஒண்ணும் இல்ல சாரி. வெறும் மசாலா தான் இருக்கு. பத்ரி நீ வா. பத்ரி பிக் பைட் இந்த பத்ரி பிக் பைட் போடு. வாய் என்ன இருக்கு? இருக்கா? கேமராவோட சேர்ந்து வரேன். வாயை கண்ணு தெரியாது, லைட் இல்ல வச்சிருக்கேன். மச்சான் அடுத்த தள்ளுவண்டி கடை எபிசோட் 2 நீ தான் என்ன கூட்டு போற. இவனை எங்கன்னு கூட்டு போறானாக்கா எங்க என்னையே கேக்குறாங்க. எங்கன்னு ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்றா. இல்லங்க எவனும் ப்ரொஃபைல்ல கை வைக்க மாட்டீங்க. நீங்க அவசரப்பட்டா கைஸ் வந்தீங்கன்னா பெரியவங்களா பார்த்து ப்ரொஃபைல் வாங்கிங்க. சின்ன பசங்க காலிஃபிளவர் வாங்கி கொடுத்துருக்கேன். இல்ல நமக்கு ப்ரொக்ளைன் சாப்பிட்டு பழக்கம் இல்ல, நமக்கு சாப்பிட்டு செட் ஆகல அவ்வளவுதான். ஆனா இந்த ப்ரொக்ளைன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. சிக்கன் குடிக்கிறவங்க ப்ரொக்ளைன் காலி பாருங்க. ப்ரொக்ளைன் போட்டு காலி. ப்ரொக்ளைன் 70 rupees, காலிஃபிளவர் 40 rupees. நம்மளுக்கு ஏன் பிடிக்கல? சிக்கன் பீஃப் சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் பீஃப் நைட்டு போயிட்டு 65 சாப்பிட போறோம். அதனால இதுல அவங்க இறங்க மாட்டேங்குது. பீஃப் பக்கோடா சாப்பிடுவோமா? டேய் சும்மாறா. பத்ரி பீஃப் செட் ஆகும். அதெல்லாம் வந்து ஆனியன் 2 வாயில போட்டு. गाइस இந்த வீடியோ எவ்வளவு பெருசா வரும், எவ்வளவு சின்னதா வரும்? 5 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 10 எபிசோட்ரா மச்சான். ரொம்ப சின்ன கதை தான். ஒண்ணும் பெருசா ஐட்டம்ஸ் எதுவும் கிடையாது. பெருசா இல்ல. இப்போ அதால நாங்க வந்து ரொம்ப தப்பான டைமிங் ஆக்சுவலா இது. நாங்க கொஞ்சம் அடியே சுத்திட்டு வந்ததுனால எங்களுக்கு லேட் ஆயிருச்சு. நீங்க கரெக்டான டைமுக்கு வந்துருங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆமா 2 பொருள் தான் இருக்கு. அதனால தான் ரொம்ப இதுவா இருக்கு. கரெக்டா எங்கன்னா கேஎம் நர்சிங்க்கு ஆப்போசிட் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட்லயே வந்துருங்க. நீங்க இந்த சந்து திரும்பினே இந்தியன் ஆயிலுக்கு பக்கத்துலங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்தியன் ஆயிலுக்கு பக்கத்துல. ஃபிளாட்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஊர்ல மொத்தம் 44,000 ஃபிளாட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆமா இந்தியன் ஆயில் பக்கத்துல. இந்தியன் லைன் பக்கத்துல அப்படி சொல்லு. ஃபிளாட்ஸ்க்கு பக்கத்துலனா அவங்க வீட்டு பக்கத்துல ஃபிளாட்ஸ் இருக்கும். கடை இல்லனா அசிங்கமா திட்டுவாங்க கமெண்ட்ல வந்துட்டு. அடி ஓயா ஓ அடின்னுவாங்க. தேவையா அவங்களுக்கு? என்ன நமக்கு தேவையா? வந்தோமா முடிச்சோமா போனோமான்னு இல்ல. சரி மச்சான் இந்த ப்ரொக்கைன் யார் முடிகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரொக்கைன் ஃப்ரீ. பண்ணணும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ப்ரொக்கைன் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுங்க, நான் இதை அப்படியே மடிச்சு காக்காவுக்கு போட்டுருவோம். இத வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. பத்ரி இப்ப நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இப்படி எடுத்து டேங்க் கவருக்குள்ள வச்சிருவேன். போகும்போது சாப்பிட்டுருவேன். வேஸ்ட் பண்ணா கட்ட கோவம் வரும் எனக்கு. சொல்லிட்டேன் குப்பை தொட்டியாடா உங்களுக்கு. என்ன பார்த்தா எப்ப எல்லாம் சுரி வச்சிருக்கேன். அது வண்டி நினைச்சா ஒரு மினி பீரோ இருக்கா அப்ப உள்ள? ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. கை கழுவணும். தண்ணி இருக்கா? கொடப்பா பேண்ட்ல பேண்ட் நாசமா போயிருமா? ஹரி வந்தா ரொம்ப கலகலன்னு பேசுவான். என்னாச்சு அவனுக்கு? அலி வந்து ஃபுல்லா லெக் ஒர்க் அவுட் ஒரு முந்தா நேரத்து போட்டு காலை வந்து அறுத்து போற லெவல்ல பேர்ல முட்டி செட்டு போட்டு தண்ணி இருக்கா? அட பாய் மனுஷா, ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தண்ணிக்கு. அலி எக்ஸ்ட்ரீமி ஒரு எக்ஸசைஸ் பண்றது இல்ல. மாயா என்ன மேகனான்னு போட்டுக்கிட்டு இருக்கான். பத்ரி ரிஸ்க் பார்த்து உஷாரா போ. ஆனா மேகனா போடுறான். அது யாரா? கைஸ் இன்னைக்கு இன்னொரு பாருங்க, நம்ம கூட இன்னொரு கை இல்ல. யாரு? சாபிக் இல்ல காமேஷ் இல்ல விசால் இல்ல. இந்த 3 பேர் நீ ஆப்சென்ட் இன்னைக்கு. நாங்க திடீர் சனிக்கிழமை திடீர் நைட்டு வந்துட்டேன். அதனால நான் மெயில் அனுப்பிச்சிட போறேன். யூ ஆர் டெர்மினேட்டட் ஃப்ரம் ஷார்ட். இல்ல அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா வரல. நம்ம அதுக்குள்ள மெயில் அனுப்ப கூடாது. ஒரு 4-5 வீடியோ பாப்போம். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நாள் நாங்க அவனை மெயில் அனுப்பிச்சுட்டு பிராங்க் பண்ணிடுறோம். அவனை நிறைய பிராங்க், ஒரு விசால் ஒரு பிராங்க் பண்ணோம், சாபிக் ஒரு பிராங்க் பண்ணோமா. பேலன்ஸ் 2 பேர் இருக்கானுங்க, மாட்டுவானுங்க. மாட்டாமல போயிடுவானுங்க. பண்ணிட்டேன் மச்சான் அவனை. ஆனா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லடா. எஃபெக்டிவா இல்ல. எஃபெக்டிவா வேணும். அப்படியே கதறணும். அப்படியே அப்ப புரியல, இப்ப புரியுது. கட்டுறமுன்னு கதறணும். என்ன மச்சான் பண்ணலாம்? பண்ணலாம். கண்டுபிடிச்சிருவானே இவ்வளவு வதாக. அவன் கண்டுபிடிக்க மாட்டான். பாத்தீங்களா? அவன் தான் வீடியோவே பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டேன். நம்ம பசங்க நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? சீ கேவலமா கிடாரு. அவன் வர சீனை மட்டும் பார்த்துட்டு ஓட்டிடுவான். ஆஹா உள்ள வந்து பாத்துட்டு பொம்பளை பிள்ளைங்கள ஒரு ஆம்பளைல நெக்ஸ்ட்
அந்த பாட்டு பாடுற வீடியோ பாத்துருப்பான் நம்ம ஆ. அந்த அண்ணனை கிட்ட பாட்டு பாடணும் பாரு அதுக்காக பாத்துருப்பான். ஜூம் பண்ணி சைடுல தெரியும். ஆமா என்ன பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு ஆம்பளடா என்ன 1 2 3 4 5 ஐயோ 5 பண்ணு நம்ம வரல பாடுறவங்கள ஜூம் பண்ணி தள்ளி விட்டுருவான். அவங்கள பாத்துருப்பான். அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? பேக்ரவுண்ட் ஆடியன்ஸ் இந்த மோனிகா படத்துல ஒரு ட்ரெண்ட் ஆச்சுல்ல கூட ஆடனமோ பூஜை ஆயிட்ட விட்டுட்டு பக்கத்துல ஆடினவளை பார்த்து ரெண்டு ஆடு அந்த மாதிரி அவன் எப்பவுமே பூஜையோட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பாவம் அந்த பொண்ணு தான் அரபிக் குத்துலயும் அது பக்கத்துல அந்த பொண்ணை பார்த்தா ஹைப் பண்ணாங்க பசங்க. ஆமா யாரோ இங்கிலீஷ் மோனிகாலையும் அப்படிதான் ஹைப் பண்ணானுங்க இவனுங்க தப்பு தப்பாதான் டேய் ஆனா ரொம்ப தப்புடா மாட்டாங்க பண்றது என்ன எனக்கு அவன் யோசிப்பான் நான் அப்படிலாம் வெறுக்கலையேடா நான் அப்படிலாம் இருக்கல வாங்க வாங்க ஓபன் ஹார்ட் தான். டான்ஸ்னாலே பாப்பேன். வெள்ள சட்டை என்ன தெரியுதா எனக்கு நீ யாருன்னு. சரிடா யாராச்சும் டான்ஸ் ஆடினா கூட பாப்பேன். ஆனா ஒரு கடையோட கண்டென்ட் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கட்டம் போட்டுருக்கோம் சரிடா அதான் தமிழ்நாட்டுல நல்லா டான்சர் பேர் சொல்றா பார்க்கலாம் தளபதி எஸ்டிஆர் பிரபுதேவா சார் இவங்கள தவிர வேற யார் பேர் சொல்றான் டான்ஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். தமிழ்நாடு தமிழ்நாடுப்பா தனுஷ் நல்லா ஆடுவாரு. சரி சூர்யா நல்லா ஆடுவாரு. பத்தியால கோட்டு விடுறான் சார் அவன் டேய் வெள்ள சட்டை ஆடுவாங்க டேய் சவுப்பு சட்டை அந்த மாதிரி டேய் கிரீம் சட்டை இருக்கிறதுலே பெஸ்ட் டான்சர்னா டாப் கிளாஸ் ஃபைட்டர்னா லெஜெண்ட் சரவணா தான். இல்லப்பா லீடர்ல கலக்கி வச்சிருக்காருப்பா அவரு வேண்டாம்டா எல்லாம் வந்துட போறான் இவன் லீடர்ல டேய் மச்சான் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கடா இப்போ கம்பேர் வைஸ் நீ வேற பாத்தியா அவரை இல்ல இதுலலாம் ஏய் இல்ல லீடர் வேற நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கலகுறாங்கப்பா கலகுறாரு தலைவர் பயணமா வச்சுக்க பீஸ் அடிலாம் வச்சு பயங்கரமா ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல வேண்டாம்டா அப்பாடா. இல்ல 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 இப்ப இவன் அப்பாடானால டக்குனு அவங்க அம்மா வந்துருவாங்க தம்பி இங்க வாப்பா. எப்ப பாடி அப்பா உங்க ஆசை பேராசை ராங். யூ ஆர் டோட்டலி ராங். என்ன பத்திரி இது கண்ணாடி காணோம் அது 360. 360 அது கண்ணாடினா 360ல வரும் இது என்ன ஜாதியில சேர்க்கறதுனே தெரியலையே 420 தோத்துக்கிட்டே இருக்கீடா ஆப் வச்சிருந்தா போற வரவங்க எல்லாம் தலைவாரின்னு போயிட்டு गाइस மூணு பேர் சமத டீம்ல மூணு பேர் சமத தெய்வத்தை பிரச்சனை நம்பர் அதான் ஹரி இத்தனை நாளா கேமியோ கூத்துருந்தவன் இவன் ஃபுல் டைம் பிரசன்ட் ஆயிட்டான் இனிமே மச்சாரு உள்ள இருப்பான் கண்டினியூஸா வருவான் இவன் புரியல இது யூடியூப் சேனல்ல டைகர் படமான்னு தெரியல ஒரே கேமியோ இல்ல ரெகுலரா வரவும் கேமியோ ஆயிடுறான் ரெகுலர் ஆயிடுறான் எனக்கே புரியல இது என்ன சேனல்னே புரியல செகண்ட் பார்ட் இருக்கு. வேற யாராச்சும் வந்துருவாங்க ஏங்க நான் தாங்க ஷார்ட் ஷூட் டெய்லர் 2 மாதிரி ஷார்ட் ஷூட் அப்படின்னு நல்லா இருக்கும் இவங்க முடிய மாட்டாங்க இப்படியே போயிட்டே இருக்கும் உங்க அனைவரையும் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன் until then bye from ஷார்ட் ஷூட் vlogs and team Bye.